ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். நிறைய பேர் இப்போயே நீங்கள் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. தமிழ்நாடு இவி பாலிசி 2023 இப்போ வெளியிட்டிருக்காங்க. எலக்ட்ரிக் இண்டஸ்ட்ரியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய மைல் ஸ்டோன் அப்படின்னே சொல்லலாம். உலக லெவலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியாலேயே மிகப்பெரிய ஒரு இவி ஹப்பாக வந்து நம்ம தமிழ்நாடு மாறப்போகுது அப்படின்றது தான் இந்த பாலிசியில் நமக்கு தெரிய வருது. இந்த பாலிசியை பற்றி என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது, நமக்கு ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பையராக நமக்கு என்னென்னலாம் பெனிஃபிட் இருக்குது இந்த பாலிசி மூலிமா, ப்ளஸ் தமிழ்நாடு எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆக போகுது அப்படின்றதும் நமக்கு தெரிய போகுது. ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் இதில் இருக்குது. நம்ம அதை பற்றி பேச போகிறோம். நம்ம வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் வந்து சில நேரம் லென்த்தியாக இருக்கும். காரணம் என்னென்னா அந்தளவுக்கு கண்டென்ட் வந்து அதில் இருக்குது. நம்ம எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டோ எந்த விதமான எக்ஸ்ட்ரா மேட்டர்ஸும் நம்ம பேசுகிறது இல்லை. அந்த கண்டென்ட் ரிலேட்டடாக தான் நம்ம வந்து பேசுகிறோம். இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப ஷார்ட் வீடியோஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து முடிஞ்ச அளவு ஷார்ட் வீடியோஸ் பண்ணுறோம். பட் நமக்கு அந்த கண்டென்ட்டுக்கு தேவை இருக்குது, அந்த டைம் தேவை இருக்குது அப்படின்னும் போது நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு பொறுமை இருந்தால் பாருங்கள், எதுவும் வந்து கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு பொறுமை இருந்தால் இந்த வீடியோவும் கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும். ஏன்னா நிறைய பாலிசி ரிலேட்டட் விஷயங்கள் இருக்குது. ஸோ எனக்கு வந்து பிட்டாக சொல்லி எனக்கு பழக்கம் இல்லை. முடிஞ்ச அளவு வந்து நான் ஒரே வீடியோவாக சொல்லலாம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ அதுதான் இந்த வீடியோ லென்த்துக்கான காரணம். ஸோ நம்ம வீடியோவை கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வாங்க இவி பாலிசியை பற்றி நம்ம பார்ப்போம். தமிழ்நாடு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பாலிசி 2023 இந்த திட்டம் பார்த்திங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்குள்ளே இம்ப்ளிமெண்ட் ஆகிற மாதிரியான ஒரு திட்டம் தான். இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய விதமான பெனிஃபிட் இருக்குது. அதுதான் ஒன்று ஒன்றா நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இது ரிலேட்டடான ஒரு டாக்குமெண்ட் வந்து எனக்கு ஷேர் ஆகிருக்கு. உங்களுக்கு வந்து இந்த டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னா எனக்கு மெயில் பண்ணுங்க. நான் இந்த பாலிசியோட ஹோல் டாக்குமெண்ட்டை வந்து உங்களுக்கு ரிப்ளை பேக் பண்ணுறேன். ஓகே, எனக்கு மெயில் பண்ணுங்க, இல்லை டெலகிராம் பண்ணுங்க, எப்படி வேணாலும் நீங்கள் எனக்கு கம்யூனிகேட் பண்ணிங்கன்னா நான் இதோட பாலிசி டீட்டெயில் எல்லா டாக்குமெண்ட்டை வந்து நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களும் வந்து ஃபுல்லாகவே கோ த்ரூ பண்ணுங்க. இந்த பாலிசியில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு 5 அம்சங்கள் இருக்குது. ஸோ அது ரிலேட்டடாக தான் வந்து இந்த பாலிசியை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதில் எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட சப்ளை செயின் இருக்குல்ல, ஸோ அந்த சப்ளை செயின் டிமாண்டு அதுக்கு வந்து என்னெல்லாம் இன்சென்டிவ்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரியும், அந்த டிமாண்ட் சைடில் இப்போ வந்து ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு என்ன மாதிரியான டிமாண்ட் இருக்குது, அதுக்கு வந்து எந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நமக்கு இன்சென்டிவ் சப்போர்ட் கொடுக்குறாங்க, அந்த மாதிரியான ஒரு டிமாண்ட். அண்ட் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முக்கியமாக ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னும் போது நம்ம வந்து முக்கியமாக கேட்குறது சார்ஜிங் இன்ஃப்ரா. நம்ம கார் வாங்கணும் அப்படின்னா கூட சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்கே இருக்குது அப்படின்னு தான் நம்ம கேட்குறோம். ஸோ அது ரிலேட்டடான இம்பார்ட்டண்ட் விஷயங்கள்லாம் வந்து நம்ம இதில் பேச போகிறோம். என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். இல்லை டிமாண்ட் மெஷர்ஸ் அப்படின்னு பார்க்குறோம்ல, அதில் வந்து நமக்கு சப்சிடி கிடைக்குமா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயமும் இதில் இருக்குது. ஸோ நமக்கு சப்சிடி கிடைக்குமா இல்லையா பொறுத்து இருந்து பார்ப்போம். அண்ட் ஈகோ சிஸ்டம் டெவலப்மெண்ட் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லைங்க. நம்ம தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவி ஹப் உருவாக்க போகிறாங்க. அதுக்கு வந்து முக்கியமான சில நகரங்களை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதில் வந்து இவி ரிலேட்டட் டெவலப்மெண்ட் எக்குத்தப்பாக இருக்க போகுது அப்படின்றது தெரியுது. ஸோ அதுக்கான பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன் மெக்கானிசம். ஸோ இப்படி ஒரு பாலிசி போட்டாங்க. ஸோ அது வந்து எங்கே கான்டாக்ட் பண்ணும், எங்கே அதை இனிஷியேட் பண்ணுவாங்க, அந்த கம்பெனிஸ் வந்து யாரை போய் அணுகணும் அப்படின்ற அந்த பாலிசி வரைபடத்தையும் வந்து இதில் ஃபைனலாக சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து அந்த அளவுக்குலாம் போவேன்னா நமக்கு என்னென்ன பெனிஃபிட், முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் என்னென்ன டேக்அவே அப்படின்றது மட்டும் நம்ம பார்ப்போம். ஸோ இதோட முக்கியமான அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்ம் தமிழ்நாடு இன்டு ப்ரிஃபர்டு டெஸ்டினேஷன் ஆஃப் இவி மேனுஃபேக்சரிங் இன் சவுத் ஈஸ்ட் ஏஷியா. உலக லெவல்லையே பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாடு தான் வந்து பெரிய இவி ஹப் ஆக போகுது அப்படின்றது தான் இதில் சொல்ல வர்றது. இப்போ இவி ரிலேட்டடாக ஒரு மேனுஃபேக்சரிங் சென்டர் இங்கே ஓப்பன் ஆகுது அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி எக்ஸெப்ஷன் கிடைக்க போகுது. அவங்களுக்கு வந்து 5 வருஷத்துக்கு அவங்க தொடங்கின 5 வருஷத்துலேருந்து அவங்க தொடங்கினதுலேருந்து 5 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% எக்ஸெப்ஷன் வந்து எலக்ட்ரிசிட்டிலேருந்து டேக்ஸ் எக்ஸெப்ஷன் கொடுக்குறாங்க. அண்ட் ஸ்டாம்ப் டியூட்டி சார்ஜும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% எக்ஸெப்ஷன் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து ஒரு லிமிட்டட் டைம் வரைக்கும் கொடுக்குறாங்க, ஒரு சப்போர்ட்டுக்காக அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியாக வரும்போது இந்த டேக்ஸ் அப்படின்னும் போது ஒரு பெரிய பர்டனாக இருக்கும். அதுவும் எலக்ட்ரிசிட்டி டேக்ஸ் எல்லாம் வந்து நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இண்டஸ்ட்ரி லெவலில் வந்து இதுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க. அண்ட் சப்சிடி ஆன் காஸ்ட் ஆஃப் லேண்ட். ஓகே, ஆல்ரெடி கவர்மெண்ட்டோட சப்சிடி லேண்டு நம்ம பார்த்துருக்கோம். சிப்காட்டு, டிட்கோ, எல்காட் இந்த டிவிஷன்லலாம் பார்த்தீங்கன்னா கன்செஷன் ரேட்டில் வந்து அவங்களுக்கு லேண்ட் கிடைக்கும். ஸோ ஒரு இவி மேனுஃபேக்சரிங் சென்டர் வந்து இங்கே தமிழ்நாட்டில் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னும் போது ஒரு 10% ஏ டிவிஷனுக்கு, பி டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா 50% அண்ட் சி டிஸ்ட்ரிக்ட்
டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தீங்கன்னா 20% அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே வந்து அந்த லேண்டுக்கு அவங்களுக்கு கன்செஷன் கிடைக்கும். இது இல்லாமல் அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு எம்ப்ளாயி இன்சென்டிவ்ஸும் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 48,000 வரைக்கும் வந்து இபிஎஃப்ல அவங்களுக்கு இன்சென்டிவ்ஸாக கிடைக்கும். அண்ட் கிரீன் இண்டஸ்ட்ரி இன்சென்டிவ்ஸ் கம்பெனிக்கு 1 கோடி வரைக்கும் வந்து கிரீன் இன்சென்டிவ்ஸ் கிடைக்கும். அந்த நம்ம வந்து குவாலிட்டி சர்டிஃபிகேஷன் பற்றி பேசுகிறோம்ல, இந்த குவாலிட்டி சர்டிஃபிகேஷன் இப்போ அவங்க ஒரு ப்ராடக்ட் பண்ணுறாங்க, அதுக்கான குவாலிட்டிக்கான இன்ஸ்பெக்ஷனுக்கான காஸ்ட் இருக்கும்ல, அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 50% வரைக்கும் அவங்களால வந்து டோட்டல் காஸ்ட்லேருந்து இன்சென்டிவ்ஸ் பெற முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. இதில் ஏஆர்ஐ அண்ட் ஐகேட் இந்த சர்டிஃபிகேஷனுக்கெல்லாம் வந்து அவங்க அந்த ஒரு ப்ராடக்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேஷன் வாங்கணும்ல, அதுக்கும் வந்து அவங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் இருக்குது. ஸோ வரப்போகிற எல்லா ப்ராடக்ட்டுக்கும் நமக்கு வந்து என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூட்டர் அப்படின்னா நமக்கு குவாலிட்டி இல்லாத ஸ்கூட்டர் அப்படின்ற மாதிரி இருக்காது. எல்லாமே வந்து குவாலிட்டி செக் பண்ணி பக்காவாக தான் வரப்போகுது. ஸோ அதுக்கான இனிஷியேட்டிவ் தான் இது. இதில் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி கிரியேஷன் இன்சென்டிவ்ஸ்னு ஒன்று சூப்பராக கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா, ஸோ கம்பெனிஸ் எல்லாம் வந்து அவங்களோட ஓன் பேட்டன்ட் அண்ட் அவங்களோட ஓன் டிசைனில் மேனுஃபேக்சர் பண்ணி பேட்டன்ட் பண்ணாங்கன்னா அந்த பேட்டனுக்கும் வந்து இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமாக இங்கே பேசப்படுது. ஏன்னா இது வரைக்கும் இவி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மற்ற நாடு இப்போ முக்கியமாக சைனாலேருந்து ஸ்பேர் பார்ட்ஸ் சீப்பாக கிடைக்குது அப்படின்னு சொல்லி இங்கே அசம்பிள் பண்ணி நிறைய விற்கிறாங்களே. நீங்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க, இந்த டேக்ஸ் எக்ஸெப்ஷன் இவி வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் டேக்ஸ் இருக்கா இல்லையா பாஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி டிபேட் பண்ணியிருந்தோம். அது வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். டேக்ஸ் எக்ஸெப்ஷன் இப்போ இந்த இவி பாலிசி மூலிமா சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நமக்கு டைரக்ட் பெனிஃபிட் இருக்குது. இதில் வந்து ரோடு எக்ஸெப்ஷன் நமக்கு 100% ரோடு எக்ஸெப்ஷன் கொடுக்குறாங்க. இந்த பாலிசி பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31/12/2025 வரைக்கும் நமக்கு வந்து பாலிசி எக்ஸெப்ஷன் இருக்குது. இதில் இவி பேட்டரி ஆப்ரேட்டட் 2 வீலர் private car, 3-seater, auto rickshaw, transport vehicles such as taxi, tourist car, light good carriers இது எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு ரோட் டேக்ஸ் எக்ஸெப்ஷன் இருக்கு அப்படின்றதும் அண்ட் வேவர் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸுமே கிடையாது அப்படின்றாங்க. இதுவுமே வந்து 31/12/2025 வரைக்கும் நமக்கு வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் எல்லாம் கிடையாது. அண்டு நமக்கு பர்மிட் ஃபீ, இந்த பர்மிட் ஃபீ அப்படின்றது கமர்ஷியலாக டாக்ஸி டிரைவர்ஸ்லாம் ஓட்டுறாங்களா, ஸோ அவங்களுக்கு வந்து பர்மிட் ஃபீஸ் வந்து வேவர் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் வந்து 31/12/2025 வரைக்கும் இவங்க இவி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து வாங்குறாங்க அப்படின்னும் போது இவங்களுக்கு பர்மிட் ஃபீ வந்து கட் ஆகிடுது. அடுத்தது ஸ்பெஷல் டிமாண்ட் சைடு இன்சென்டிவ்ஸ். இதில் தான் நமக்கு சப்சிடி கிடைக்குமா இல்லையா அப்படின்ற விஷயங்கள் இதில் இருக்குது. ஸோ இதில் நமக்கு சப்சிடி கிடைக்குமா இல்லையா கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு சப்சிடி இருக்கா, ஸ்டேட் கவர்மெண்ட் சப்சிடி நமக்கு கொடுக்குறாங்களா அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பேசுவோம். இப்போ இதில் சில சார்ட் கொடுத்துருக்காங்க. இதில் ப்ரைவேட் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து எல்லாருக்கும் காமன் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ப்ரைவேட்டில் இ சைக்கிள்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைவேட் இ சைக்கிள் அப்படின்னே நம்ம ஒரு எலக்ட்ரிக் சைக்கிள் வாங்கினா நமக்கு இன்சென்டிவ்ஸ் கிடைக்குமா அப்படின்னா இதில் சில ட்விஸ்ட் இருக்குது. ஏன்னா இதில் கமர்ஷியலாக சைக்கிள்ஸ் வந்து சில கம்பெனிஸ் வாடகை கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து பப்ளிக்காக கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு டைரக்ட் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்றது தெரியுது. இதில் பார்த்தீங்கன்னா 20% ஆஃப் அ காஸ்ட், இப்போ சைக்கிளோட காஸ்ட் 30,000 இருந்ததுன்னா அதில் ஒரு 5,000 வரைக்கும் லெஸ் ஆகும் அப்படின்றாங்க. பட் நம்ம ஒரு எலக்ட்ரிக் சைக்கிள் வாங்கினா நமக்கு கிடைக்குமா அப்படின்றது நம்ம போக போக தான் தெரியும். ஏன்னா மோஸ்ட்லி நம்மளோட சைக்கிள்ஸ் எல்லாமே வந்து இம்போர்ட்டட் சைக்கிள்ஸாக தான் இருக்குது. ஸோ அதுக்கு நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இது மோஸ்ட்லி வந்து இந்த ப்ரைவேட் அப்படின்னு சொல்லும்போது இது கமர்ஷியல் யூஸுக்கான அந்த சைக்கிள், அந்த சைக்கிள்ஸுக்கு மட்டும்தான் இப்போ கிடைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்றது தெரியுது. அண்ட் இதுக்கு வந்து 6,000 சைக்கிள் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அந்த கம்பெனிக்கு வந்து 6,000 சைக்கிளுக்கு வரைக்கும் அவங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் கிடைக்கும். ஓகே. அண்ட் இதுக்கப்புறம் டூ வீலர் கமர்ஷியல் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் தெளிவாக கமர்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அஸ் அ கன்சியூமராக இப்போ வந்து நம்ம ஒரு ப்ரைவேட்டாக நம்ம போய் ஒரு வண்டி வாங்குகிறோம், டூ வீலர் வாங்குகிறோம்னா நமக்கு எந்த விதமான கன்செஷனும் கிடையாது. ஒரு கம்பெனியாக நீங்கள் வந்து வாங்குறீங்க, கமர்ஷியல் பர்பஸுக்கு வாங்குறீங்க. இப்போ ஜொமேட்டோலேருந்து வாங்குறாங்க, இல்லை வந்து ரேபிட்டோலேருந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் டிவிஷனுக்காக வாங்குறாங்க, ஒரு கம்பெனிலேருந்து வாங்குறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு கன்செஷன் கிடைக்குது. ஸோ இந்த டூ வீலரில் அவங்களுக்கு எவ்வளோ கன்செஷன்னா ஸ்டேட் சப்சிடி அவங்களுக்கு 10,000 பெர் கிலோவாட் வரைக்கும் கிடைக்குது. அப் டு 30,000 வரைக்கும் அவங்களால கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு 4 கிலோவாட் பேட்டரிக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு அதிகபட்சம் 30,000 வரைக்கும் அந்த வெஹிக்கிளுக்கு சப்சிடியால் மேற்கொண்டு அவங்களோட ப்ரைஸ் குறையும். இது வந்து கமர்ஷியலாக வாங்குறவங்களுக்கு மட்டும்தான், நமக்கு கிடையாது. ஓகே, இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதில் வந்து 6,000 வெஹிக்கிள் வரைக்கும் ஒரு கம்பெனியால் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். இதில் 3 வீலர் ஆட்டோ ரிக்ஷா இதெல்லாம் இருக்குல்ல,
இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 rupees per கிலோவாட்டுக்கு அவங்க கொடுக்குறாங்க. 40,000 வரைக்கும் ஒரு வெஹிக்கிளுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் ஃபோர் வீலர் கமர்ஷியல் ஓகே, இதுலேயும் வந்து கார்ஸ் எல்லாமே வந்து கமர்ஷியல் பர்பஸுக்கு வாங்குறவங்க, டாக்ஸி பர்பஸுக்கு வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் இந்த இன்சென்டிவ்ஸ் போய் சேரப்போகுது. இதில் வந்து 10,000 per கிலோவாட்டுக்கு கொடுக்குறாங்க. இதில் வந்து மேக்ஸிமம் ஒரு காருக்கு வந்து 1,50,000 வரைக்கும் அவங்க கிளைம் பண்ணிக்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு 3,000 கார் வரைக்கும் அவங்க கிளைம் பண்ணிக்க முடியும். அண்ட் பஸ்ஸஸ் ஓகே, கமர்ஷியலாக ஒரு பஸ் வாங்குறாங்க அப்படின்னும் போது அதுக்கு வந்து 20,000 per கிலோவாட் வரைக்கும் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அதில் உங்களுக்கு ஒரு பஸ்ஸுக்கே பார்த்தீங்கன்னா 10 லட்சம் வரைக்கும் அவங்களால சேவ் பண்ண முடியும் இந்த சப்சிடியால். இது வந்து ஸ்டேட் சப்சிடி, சென்ட்ரல் சப்சிடி தனியாக வேறு இருக்குது. ஸோ அப்படி ஒரு பஸ் வந்து ஒரு 30 லட்சம் 40 லட்சம், ஒரு 40 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு பஸ்ஸோட காஸ்ட்டு தெரியாது, சும்மா சொல்கிறேன். 40 லட்சம்னா இந்த சப்சிடி ஒரு 10 லட்ச ரூபா மைனஸ் ஆனது ஒரு 30 லட்ச ரூபா. அப்புறம் அவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடி வேறு இருக்குது, அதுலேயுமே அவங்களுக்கு குறையும். ஓகே, அண்டு அவங்களுக்கு டேக்ஸுமே கிடையாது. அப்படின்னும் போது இந்த ஏகப்பட்ட பஸ்ஸை நீங்கள் ஃப்யூச்சரில் நம்ம பார்க்க முடியும் அப்படின்றது தெரியுது. ஏன்னா ஒரு டீசல் பஸ்ஸோட கம்பேர் பண்ணும்போது எலக்ட்ரிக் பஸ் இன்னும் கம்மியாக விற்கும் அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது. அடுத்தது சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி டெவலப் பண்ண போகிறாங்க அப்படின்றது இப்போ நம்ம ஒன்று ஒன்றா நம்ம பார்க்க போகிறோம். இந்த சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு 25 கிலோமீட்டர் இன்டர்வலில் ஸ்டேட் அண்ட் நேஷ்னல் ஹைவேஸில் வந்து 2 சைடு, ஒரு சைடு இல்லை 2 சைட்லேயுமே நமக்கு சார்ஜிங் இன்ஃப்ரா டெவலப் ஆக போகுது. ஃபியூச்சர் அப்படின்னு சொல்கிறது வந்து 10 வருஷம் 20 வருஷம்லாம் கிடையாது, அடுத்த 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது அப்படின்றத தான் போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஹோம் சார்ஜிங், ப்ரைவேட் சார்ஜிங், பப்ளிக் சார்ஜிங், ஸ்வாப்பிங் ஸ்டேஷன் அந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு ஹோம் சார்ஜிங், இப்போ வீட்டில் இப்போ ஒரு ரெசிடென்டல் ஏரியாவில் ஒரு சார்ஜிங் பப்ளிக் சார்ஜிங் வச்சுருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு என்ன மாதிரியான டேரிஃப் வந்து போய் சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எல்டி டேரிஃப் 1A அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து இந்த 1A அப்படின்றது நம்மளோட டொமஸ்டிக் சார்ஜஸ் தான் வரும். ஸோ இப்போ நான் இப்போ என்னோட வீட்டில் ஒரு பப்ளிக் சார்ஜிங் நான் வச்சுருக்கேன், நான் என்னோட ப்ரைவேட்டுக்கு நான் யூஸ் பண்ணுறேன், ப்ளஸ் எல்லாரும் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு காமன் சார்ஜிங் பாயிண்ட் நான் வந்து ஃப்ளாட்ஸில் வச்சுருந்தாலும் சரி, இல்லை ஒரு ரெசிடென்டல் பர்பஸ்க்கு நான் வச்சுருந்தாலும் சரி, இது எல்லாத்துக்குமே வந்து டொமஸ்டிக் சார்ஜஸ் தான் வரும், இதுக்கு கமர்ஷியல் சார்ஜஸ் வராது அப்படின்றது தான் இங்கே போட்டிருக்கு. ஸோ இங்கே என்ன போட்டிருக்கு, டேரிஃப் அப்ளிகபிள் டொமஸ்டிக் கன்சம்ப்ஷன் கேன் பி அப்ளிகபிள் ஃபார் அ ப்ரைவேட் சார்ஜிங் ஸ்டேஷன் அட் ஹோம். ஓகே, ஸோ இது மாதிரி நம்ம போல்ட் மாதிரி சார்ஜிங் ஸ்டேஷன் ப்ரைவேட் சார்ஜிங்லாம் நம்ம வைக்கிறோம்ல, அதில் வந்து லோ பவர் தான், உங்களுக்கு ஹை பவர் ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் கிடையாது. ஸோ லோ பவரில் தான் வரும். ஸோ இது வந்து லோ பவர் டேரிஃபில் தான் வரும். அண்ட் இவங்க கட்டுறதும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டொமஸ்டிக் சார்ஜஸில் தான் இது வந்து அப்ளிகபிள் ஆகும். ஓகே, அது இல்லாமல் இப்போ கம்பெனியாக இப்போ வெளியில் வந்து நிறைய சார்ஜிங் ஸ்டேஷன் ஃபாஸ்ட் சார்ஜிங், ஸ்லோ சார்ஜிங்லாம் வைக்கிறாங்களா, ஒரு தனியாக ப்ரைவேட்டாக வைக்கிறாங்களா, அவங்களுக்கு மாறுது, அவங்களோட எல்டி டேரிஃபும் மாறுது, லோ பவர் அதாவது ஸ்லோ சார்ஜிங்கான டேரிஃபும் மாறுது, ஹை பவருக்கான டேரிஃபும் மாறுது. பட் இப்போ வந்து அவங்களுக்கு ரிடக்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ ஈவன் தான் அவங்க கமர்ஷியல் சார்ஜஸில் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு 75% வரைக்கும் அவங்களுக்கு ரிடக்ஷன் ஆஃப் டிமாண்ட் சார்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு 2 இயர்ஸுக்கு வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி டிமாண்ட் சார்ஜஸில் கொஞ்சம் அந்த டேரிஃப்லேயும் கொஞ்சம் குறைக்கிறாங்க. ஓகேவா, அதுவும் வந்து ரொம்ப ஹெவியாக கொடுக்கல. இதில் வந்து க்ரீன் டேரிஃப் அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் வைக்கிறீங்க, ஒரு பப்ளிக் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து ஒரு கம்பெனி வைக்குது, சோலார் பேனல்ஸ்லாம் வாங்கி அவங்க பண்ணுறாங்க அப்படின்னும் போது அதுக்கான டேரிஃபும் மாறுது, அதுக்கான டேரிஃப் ரொம்ப கம்மியாக இருக்குது. க்ரீன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அதுக்கான மெட்டீரியல் காஸ்ட்டுக்கும் வந்து கவர்மெண்ட் சப்சிடி கொடுக்குது. ஸோ அதுக்கான செலவுகள் இருக்குல்ல, சோலார் பேனல்ஸ் வாங்குறது, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, இதுக்கான கன்செஷனை வந்து கவர்மெண்ட் கொடுக்கறதா சொல்லியிருக்கு. இது மூலியமா பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்டேஷனில் வந்து நம்ம கிரீன் எனர்ஜியை பயன்படுத்துவோம், கோல் எனர்ஜி பயன்படுத்த மாட்டோம். அது வந்து முக்கியமான பாயிண்டாக இருக்குது. எப்படி ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிக்கு டைடல் பார்க் அப்படின்ற ஒரு ஃபஸ்ட்டு ஒரு சாஃப்ட்வேர் டிவிஷன் ஓப்பன் பண்ணாங்களோ அது மாதிரி இங்கே இவி பார்க்ஸ் வரப்போகுது. கிருஷ்ணகிரி அண்ட் சென்னையில் வந்து மணலூர் அப்படின்ற இடத்துல வந்து இவி பார்க்ஸ் வந்து பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த இவி பார்க்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல கம்பெனியை சேர்ந்த நிர்வாகிகள் அவங்களோட ஸ்டால்ஸ் எல்லாமே வந்து இந்த கம்பெனியில் இருக்கும். அதுக்கான ஆர்என்டிக்கான ரிசர்ச் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், அதுக்கான எல்லா கம்பெனிக்கான ஸ்பேசஸ் வந்து இந்த இவி பார்க்கில் கொடுப்பாங்க. அண்ட் இது வந்து
டைரெக்டாக ஒரு கம்பெனி வந்து ஈவி ரிலேட்டடாக கவர்மெண்ட் அப்ரோச் பண்ணும் அப்படின்னும் போது எல்லாமே வந்து முக்கியமான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த ஈவி பார்க் மூலியமாக நடைபெறும் அப்படின்றாங்க. இதுக்கு வந்து ஒரு நோடல் ஆஃபீஸர், இந்த ஈவி ஹப்புக்கு வந்து ஒரு நோடல் ஆஃபீஸர் வைக்க போகிறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த நோடல் ஆஃபீஸர் இந்த இருக்கிற எல்லா இந்த ஈவி ரிலேட்டட் டிவிஷன்ஸ், ஈவி ரிலேட்டட் இந்த இன்சென்டிவ், சப்சிடி எல்லாத்தையுமே வந்து இந்த டிவிஷனுக்குள்ளே வந்து எல்லாமே நடக்கும் அப்படின்றது தெரியுது. ஸோ இந்த ஈவிக்கான பாலிசி, தமிழ்நாடு ஈவிக்கான பாலிசி 2023 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் கொஞ்சம் வருத்தங்கள் இருக்க தான் செய்யுது, நமக்கு சப்சிடி கிடைக்கல அப்படின்றது. பட் நமக்கு குவாலிட்டியான ப்ராடக்ட் கிடைக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அண்ட் நம்ம மேக் இன் இந்தியாவில் வரும்போது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இம்போர்ட் சார்ஜஸ் குறையுது. ஸோ குறைச்ச செலவில் நம்மளால எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பண்ண முடியும் அப்படின்றது தெரியுது. ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன். நம்மள இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, டேக் கேர், பை பை.